ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, பதவி பிரமாணம் செஞ்சதுலேருந்து அவர் பண்ணுற சம்பவம் எல்லாருமே மக்களிடையே பெரும் வரவேற்பா பெற்றுட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, அவர் தலைமைச் செயலகத்துக்கு மதிய உணவோட தான் வராங்க. மதியம் சாப்பிட கூட போறதில்ல. ஃபுல்லாவே இங்கே தான் இருந்து ஒர்க் பண்றாங்க. அது வந்து சோபா அம்மா தான் சமைச்சு தராங்களாம். அப்படின்ற மாரி அவங்க சைட்லேருந்து ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் பதவி பிரமாணம் செஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்மார்க் மூடினதாகட்டும், அதுக்கப்புறம் சிங்கப்பெண் பாதுகாப்பு படைன்னு சொல்லிட்டு அறிவிச்சதாகட்டும், அதுக்கப்புறம் இப்ப இலங்கை மீனவர்களுக்காக குரல் கொடுத்தது, நீட்டுக்காக மத்திய அரசு கிட்ட பேசுறது, பெட்ரோல் உயர்வை எடுத்து இப்போ ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்புறம் போதைப் பொருள் தடுப்புக்காக நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள ரவுடி கும்பல்களுக்கும் அந்த மாவட்டத்தில் எஸ்பி அவர்கள் வந்து கூட்டு வார்னிங் பண்ணியிருக்காங்க. இது மாரி விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்கு. அதனாலே மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய சந்தோஷத்துல இருக்காங்க. ஏன்னா மாற்றம் தேவைன்னு சொல்லிட்டு கரெக்டான ஒரு தலைவரை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களுக்கு எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவர் வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து இங்கேயே சாப்பிட்றாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்ததும் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தலைவர் தான் தேடிட்டு இருந்தோம். ஏன்னா மக்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. அவரு சினிமால இருக்கும் போதுல இருந்தே பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான் நிரந்தர முதல்வர்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவரை விமர்சனம் பண்ற நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னமும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது சரியில்லை, கட்சியில இது சரியில்லை, இது மாதிரி ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே மக்கள் எல்லாருமே வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இதுவரை இருந்த ரெண்டு பெரிய கட்சிகளுமே மக்களிடம் ஒரு மரியாதையை வந்து எழுந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் விஜய் அவர்கள் களத்துல வந்ததும் மாற்றம் வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணோம். இருந்தாலுமே வந்து விஜய் அவர்கள் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இப்போ வந்து முதலமைச்சரா அமைந்திருக்காரு. அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்காக அவர் ஏதாச்சும் செய்யணும்ல, அதனாலதான் இந்த அளவுக்கு இறங்கி வேலை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இதே போல ஹாட்டான ட்ரெண்டிங்கான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.